ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 1.24 கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் எக்ஸ் இஃப் g of f of x equal to f of g of x. இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கிவன் அப்படின்னு சொல்லிட்டு f of x அப்படின்ற ஃபங்க்ஷனும் g of xன்ற ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை ரெண்டையும் நம்ம ஃபைன் பண்ணி ஈக்குவல் பண்ணி எக்ஸுக்கான வேல்யூ ஃபைன் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் given that அப்படின்னு போட்டு given that அதில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து எழுதிக்கலாம். f of x equal to என்னது 3x plus 1 g of x equal to x plus 3. இப்போ ஃபஸ்ட்டு வந்து g of f of x equal to f of g of x இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருந்தாலும் நம்மளுக்கு இது ரெண்டும் என்ன வேல்யூ அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு இதை ஃபைன் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு g of f of x அப்படின்னு இருக்கா, இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? g அப்படியே வெளியில் வச்சுக்கலாம். இது வந்து f of x அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணோம்னா இதுக்கான மீனிங் என்ன? இந்த f of x கொண்டு வந்து மறுபடியும் இந்த f of xன்ற ஃபங்க்ஷனோட இன்புட்டாக கொடுக்கணும். அப்போ வெளியில் இருக்க இந்த g அப்படியே இருக்கட்டும், உள்ளே வந்து இந்த f of x கொண்டு போய் மறுபடியும் f of xயில் போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3 இன்ட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக மறுபடியும் இந்த f of xன்ற ஃபங்க்ஷனே வந்துடும். அப்போ 3x + 1. அடுத்து இங்கே ரிமைனிங் இந்த +1 இருக்குது, அதை மறந்துடாமல் என்ன பண்ணிக்கணும், இங்கே சேர்த்து விட்றணும். அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த g அப்படியே இருக்கட்டும். 3 3s are 9, 9 into x 9x. அப்போ 9x ப்ளஸ் 3 into 1 3 ப்ளஸ் இங்கே ஒரு 1 இருக்குது. அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் g of 9x ப்ளஸ் 4 அப்படின்னு வந்துடும். இப்போ இதுக்கான மீனிங் என்ன? இந்த 9x ப்ளஸ் 4 நம்ம வந்து இந்த g of xன்ற ஃபங்க்ஷனோட இன்புட்டாக கொடுக்கணும். அப்போ g of xன்ற ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன? x ப்ளஸ் 3யா? அப்போ அந்த எக்ஸை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக 9x ப்ளஸ் 4 போடணும். அப்போ 9x ப்ளஸ் 4. அடுத்து இந்த g of xயில் ரிமைனிங் என்ன இருக்குது? ப்ளஸ் 3 இருக்கா? அந்த ப்ளஸ் 3 இங்கே வந்து என்ன ஆயிரும்? ஆட் ஆயிரும். அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 9x அப்படியே வந்துடும். 4 + 3 7. அப்போ ப்ளஸ் 7 வந்துடும். இது வந்து g of f of xக்கான வேல்யூ. இது வந்து நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு f of g of x ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ எஃப்ஐ வந்து வெளியில் வச்சுக்கலாம். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே g of x அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ g of xனால் நம்மளுக்கு என்ன மீனிங்? இந்த g of xன்ற ஃபங்க்ஷனை மறுபடியும் இந்த g of xலேயே வந்து போடணும். அப்போ வெளியில் இருக்க இந்த f அப்படியே இருக்கட்டும். g of xன்ற ஃபங்க்ஷன் என்ன? x ப்ளஸ் 3யா? அப்போ அந்த எக்ஸை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக அந்த g of xன்ற ஃபங்க்ஷனே வந்துடும். அப்போ வந்து x ப்ளஸ் 3. அதுக்கடுத்து g of xயில் ரிமைனிங் என்ன இருக்குது? இந்த 3 இருக்கா? ப்ளஸ் 3. இந்த f வந்து அப்படியே இருக்கும். இங்கே எக்ஸு 3 + 3 6. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 6ன்னு வந்துடும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இதுக்கான மீனிங் என்ன? இந்த எக்ஸ் ப்ளஸ் 6 வந்து f of xோட இன்புட்டாக கொடுக்கணும். அப்போ f of x என்னது? 3x + 1. அப்போ 3 அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 6ன்னு போடணும். எக்ஸ் ப்ளஸ் 6. அடுத்து f of xன்ற ஃபங்க்ஷனில் ரிமைனிங் என்னது? இந்த ப்ளஸ் 1ன்னு இருக்குது. அது ப்ளஸ் 1 இங்கே வந்து ஆட் ஆயிரும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 3 into x 3x. அடுத்து 3 into 6 6 3s are 18. அப்போ ப்ளஸ் 18 ப்ளஸ் 1. அப்போ 3x ப்ளஸ் 18 ப்ளஸ் 1 19 வந்துடும். இது வந்து எதோட வேல்யூ? f of g of xோட வேல்யூ. அப்போ இங்கே கொஸ்டினில் வந்து g of f of x equal to f of g of x அப்படின்னு சொல்லி ரெண்டு ஈக்குவல் சொல்லி கொடுத்துருந்தாங்களா? அப்போ அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம்? ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஃபைன் பண்ணி வச்சுருக்க ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம்னா ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டினில் g of f of x
ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொஸ்டின்லேயே வந்து கொடுத்துட்டாங்க கிவனில். அப்போ இது ரெண்டு ஈக்குவல் பண்ணோம்னா 9x + 7 ஈக்குவல் டு 3x + 19. அப்போ எக்ஸோட வேல்யூ தான் நம்ம ஃபைன் பண்ணணும். அப்போ எக்ஸை ஃபுல்லாக ஒரு சைடு கொண்டு வந்துட்டு நம்பர்ஸ் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ 9x அப்படியே இருக்குது. இந்த +3x இந்த பக்கம் வந்தால் -3xன்னு வந்துடும். அப்போ -3x ஈக்குவல் டு இந்த 19 எந்த சேஞ்சஸும் பண்ணல அப்படியே வச்சுருக்கோம். இந்த 7 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்தால் -7 வந்துடும். இதுக்கடுத்த ஸ்டெப்பில் 9xல் 3x போச்சுன்னா 6xன்னு வந்துடும். 19ல் 7 போச்சுன்னா 12 அப்படின்னு வந்துடும். அப்போ எக்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். அப்போ இந்த 6 ஈக்குவல் தாண்டி போனால் டிவிஷனில் போயிடும். ஏன்னா இது ரெண்டு மல்டிபிளில் இருக்கா. அப்போ ஈக்குவல் தாண்டி போனால் இந்த 6 டிவிஷனில் வந்துடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 12/6 அப்படின்னு வந்துடும். அப்போ 1 6 are 6, 2 6 are 12. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு கிடச்சிரும், எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடச்சிருச்சு. அப்போ வந்து நம்மளுக்கு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா f(x, g(x) அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க. ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அவங்களே ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா g(f(x) ஈக்குவல் டு f(g(x) அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து g(f(f)(x)ம் f(g(g)(x)ம் ஃபைன் பண்ணோம். ஃபைன் பண்ணிட்டு அதை ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ.